Hey guys, welcome back to our channel and I'm MK. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங்லேயே தெரியும். ஸோ ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நான் முன்னாடி வீடியோலாம் சொல்லிட்டேன் எல்லாமே. ஃபிட்னஸோட பேசிக்ஸ் என்ன, நான் எப்படி ஆரம்பித்தேன், என்னோட ஃபஸ்ட் ஜேர்னியில் எப்படி இருந்துச்சு, எல்லா டிப்ஸும் பேசிக்காக கொடுத்துட்டேன். இப்போ டீப்பாக போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணலாம், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியம் இந்த டைம்களில் நம்மளோட ஃபிட்னஸ் தான். நம்ம ஃபிட்டாக இருந்தால் நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம்னாலும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக. ஸோ இப்போ நான் வீட்டில் ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணுமா ப்ரோ, வீட்டில் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறேன். ஏன்னா ஜிம்முக்கு எல்லாராலையும் போக முடியாது, டைமும் சில பேருக்கு ஒத்து வராது, சில பேர்த்துக்கு அதுக்கான மணி நீட், அவங்க ஃபினான்சியலாக அதுக்கான நீட் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ. நான் இப்போ 3 இயர்ஸாக ஜிம் போயிட்டு இருந்தேன், அதை சொல்லியிருக்கேன் முன்னாடியே. கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன், லீவே போட மாட்டேன் சண்டே தவிர்த்து. பட் இப்போ நான் ஒரு 6 மந்த் ஆச்சு ஜிம்மே போகல. பட் நான் வீட்டில் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் என்னை கீப்பப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கான தம்பிள்ஸ் அண்ட் பாராச் வேணும்ல. அது என்னெல்லாம் நான் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு ஃபோட்டோவாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், இல்லை வீடியோவும் எடுத்து அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு வாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, ஒரு 2 5 கிலோவில் 4 பிளேட்டு, ஒரு சின்ன பாரு, அதுக்கப்புறம் அந்த டம்பிளுக்கு மாட்டக்கூடிய பார்ஸ், இந்த மாட்டம் வாங்கினேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு 3000 ப்ளஸ் ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது ஒரு பழைய மார்க்கெட்டில் போய் வாங்கினேன், மதுரை பழைய மார்க்கெட். எங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், பட் வெளியூருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாட்டம் பேசிக்காக 2 தம்பிள் ஒரு பார் வாங்கிக்கோங்க, அது போதும். அந்த தம்பிள்ஸ் பிளேட்டாக வாங்குங்க, அப்போ தான் நம்ம பாருக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கான சில ஒர்க் அவுட்ஸ் வர வீடியோவில் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது, இந்த மாட்டை ஒரு தம்பிளும் ஒரு பாரும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜிம் இங்கே வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். புஷ்அப்பு புல்லப் மட்டும் பத்தாதுங்க. ஸோ எடுத்தோடனே நான் தம்பிளோ பாரோ யூஸ் பண்ணவே வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவுக்கு அந்த தம்பிள் பார் யூஸ் பண்ணால் முதல்ல நம்ம பாடி ட்ரைனிங் பண்ணணும். நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஒரு ஸ்ட்ராங்கும் ஸ்ட்ரென்த்தும் உருவாக்கணும் நம்மளோட உடம்புல. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா, புஷ்அப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் புல்லப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்ஸு. பட் புஷ்அப்ஸும் புல்லப்பும் நிறைய பேர் நிறைய தப்பான ஃபார்மில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ புஷ்அப்ஸ் எப்படி ப்ராப்பர் ஃபார்மில் எடுக்கணும், என்னென்ன புஷ்அப்ஸ் இருக்குது, இன்க்ளைன் டிக்ளைன், இந்த மாட்டம் என்னென்ன புஷ்அப்ஸ் இருக்குது, இல்லை புல்லப்ஸ் எந்தெந்த இருக்குது, நேரோ கிரிப்பு, ஒயிட் கிரிப்பு, இந்த மாட்டம் நிறைய புல்லப்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் பாடி ட்ரைனிங்கை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பிள் வாங்குறதுக்கும் நான் அந்த வீடியோலாம் போட்டுருவேன், அது எவ்வளோ சொல்லிடுறாச்சு. ஸோ இந்த 2 சொல்லணும்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த தம்பிள்ஸ் பாரை வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் ஸ்ப்ளிட் எப்படி பண்ணணும், எல்லாமே சொல்லிடுறேன். சரி, இப்போ இந்த புஷ்அப் புல்லப்பில் எப்போ எடுக்கணும்னு ஒரு டவுட் வரும்ல. எப்போ ப்ரோ நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் வீடியோ சொல்லிட்டீங்க, அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ எந்த டைமில் ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும்? நான் ஈவினிங் டைம் தாங்க போவேன். ஈவினிங் டைம் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் இப்போ வரைக்குமே. ஈவினிங் டைம் மட்டும்தான் எனக்கு கரெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா மார்னிங் சம்டைம்ஸ் எனக்கு தூக்கம் வந்துடும், டயர்டாக ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைம் பண்ணுறப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வேணால் அது செம்ம டைமாக இருக்கலாம். பட் ஈவினிங் டைம் தான் மசில் கெயின் பண்ணுறதுக்கு செம்ம டைம் அப்படின்னு நான் நெட்டில் பார்த்தேன். ஸோ நைட்டு ஈவினிங் பண்ணுற ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டாங்களாம், ஒரு 100 பேரை. இவங்க 50 பேத்துக்கும் ஒரே ஃபுட்டு ஒரே ஒர்க் அவுட்டு, அடுத்த 50 பேத்துக்கும் அதே ஃபுட்டு அதே ஒர்க் அவுட். இந்த மாட்டம் நடத்தின ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல அந்த மார்னிங் பண்ண அந்த 50 பேரை விட ஈவினிங் பண்ண 50 பேரோட வெயிட்டும் ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சாம், மசிலோட பம்பும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கூகுளில் நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஃபைன் பண்ண ஒரு ஆன்சர். நீங்கள் வேணா டவுட் இருந்தால் போய் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறது பெட்டர் டைமிங்க. ஏன்னா நம்ம ஓவராலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா லோட் பண்ணிட்டு தூங்குறப்போ செம்மையாக மசில்ஸுக்கு க்ரோ ஆகும். நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ மசில் ரிப்பேர் தான் ஆகும். அதோட பீக் அடையணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபுட் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் இன்டேக் நல்லா இருக்கணும், அப்போ தான் மசில் நெக்ஸ்ட் லெவலில் போகும். ஸோ இதை பற்றின ப்ராப்பராக உங்களுக்கு நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோலாம் சொல்லுவேன். ஸோ நம்ம வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ புஷ்அப்ஸ் எப்படி கரெக்டான ஃபார்மில் எடுக்கிறது, புல்லப்ஸ் எப்படி எடுக்கிறது, இதை வீட்டில் எப்படி பண்ணுறது, ஏன்னா வீட்டில் நமக்கு புல்லப்பில் எடுக்க பார் வேணும், பட் நான் எப்படி பண்ணுறேன், இல்லை புஷ்அப் நான் எப்படி எடுக்கிறேன், எப்படி கரெக்டான ஃபார்ம் பிடிக்கிறேன், எத்தனை புஷ்அப்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன், எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்களுக்கு அது டெமோ காமிக்கிறேன், நானே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ சொன்ன மாட்டேன், ஃபஸ்ட் நான் உங்களுக்கு புஷ்அப்ஸ் எடுத்து காமிக்கிறேன். எப்படி நேரோ புஷ்அப்ஸுங்க, நார்மலான ஒரு புஷ்அப்பு. இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புஷ்அப்ஸ் எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட ஷோல்டருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ப்ராடாவோ இல்லை ரொம்ப ஒய்டாவோ ரொம்ப க்ளோஸாக வைக்கணும். உங்களோட ஷோல்டர் என் ஷோல்டர் இங்கே இருக்குன்னு என்னோட ஷோல்டர் அளவுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே தரையில் ஃப்ரண்ட்டில் கூடவாம்மா ஸோ இந்த மாதிரி புஷ்அப்ஸ் வந்துட்டு தரையில் வச்சு எடுக்கிறப்போ உங்களோட செஸ்ட்டு தான் அப் அண்ட் டவுன் இருக்கணும். உங்கள் உடம்பு அப் அண்ட் டவுன் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே புஷ்அப் பண்ணுறப்போ என்னென்னா ஹெட்டை வந்துட்டு டவுன் பண்ணிடுவோம். ஹெட்டை ஃபார்வர்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே கிளியராக உங்களுக்கு வீடியோ மட்டும் ஹேண்ட்ஸ் வந்துட்டு இந்த பொசிஷனில் இருக்கணும். இந்த பொசிஷனில் வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோங்க. செஸ்ட்டை அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே தரையில் வைக்கிறீங்க. உங்கள் செஸ்ட்டு ஒரு இது முன்னாடி அப்படியே இறக்கி ஏற்றுறீங்க. செஸ்ட்டை மட்டும் ஹெட்டையும் அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஹேண்ட் வந்து பின்னாடி இருக்கணும். செஸ்ட் அப்பில் இருக்கணும். ஹெட்டு மேலே இருக்கும். இப்போ நம்ம நேரோ புஷ்அப் பார்த்தோம் நார்மலாக. இது வந்து பிகைனர்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக இருக்கவங்க நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றதுக்காக இன்க்ளைன் புஷ்அப் காமிக்கிறேன். உங்களுக்கு இன்க்ளைன் புஷ்அப் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரே ரூல் தான். அதே மாட்ட உங்களோட ஹேண்டு ஷோல்டர் லெவல் தான். செஸ்ட் அப் பண்ணிக்கோங்க. ஹெட்டு மேலே பார்த்துருக்கணும். ஸோ இந்த மாட்ட ஒரு பொசிஷன் வைக்கிறீங்க. என் ஷோல்டர் விட்டுக்கு வச்சுட்டு இந்த மாட்டை செஸ்ட்டை மட்டும் அப் பண்ணிக்கிட்டு ஹெட் அப் பண்ணிட்டு இந்த மாட்டை ரொம்பலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இடிக்கணுன்ற அவசியம் இல்லை. போய் இடிச்சிட்டுலாம் இருக்காதிங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த மாட்டை ஒரு 12 செட்டு 12 நம்பர்ஸ் பண்ணிவிட்டு அதே ஒரு 3 செட்டாக பண்ணுங்கள் டெய்லி. இது இன்டர்மீடியேட்டுக்கு. பட் பிகைனர் நேரோ புஷ்அப்ஸ் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அட்வான்ஸில் இருக்கேன்றவங்களுக்கு டிக்ளைன் புஷ்அப் சொல்லித்தரேன். ஸோ அதையும் நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை பாருங்கள். இப்போ புஷ்அப்பும் அதே தான். இதே பொசிஷன்னு செஸ்ட் அப் பண்ணிக்கோங்க. பட் அது பண்ணுறது என்னென்னா இப்போ கையை நம்ம மேலே வச்சுருந்த மாட்டேன் இல்லை காலை மேலே வச்சுட்டு கீழே வச்சு புஷ்அப் பண்ண போகிறோம். ஸோ அதையும் சொல்லித்தரேன். இந்த மாட்டை உங்கள் மாடியில் திண்டு இருந்தாலோ இல்லை படியில் இருந்தாலும் இந்த மாட்டை காலை வச்சுட்டு அதே மாட்டை ஹேண்ட்ஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலை மட்டும் மேலே வச்சுட்டு இதுலேயும் அதே ரூல் தான். பட் இது அட்வான்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பிகைனர்ஸோ இன்டர்மீடியேட்டோ இதெல்லாம் பண்ண வேணாம். ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா அப்படியே நிற்போம். ஸோ கொஞ்சம் கஷ்டம். ஸோ அட்வான்ஸ் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். மற்ற யாரும் ட்ரை பண்ண வேணாம். புஷ்அப்போட ரூல் என்னென்னா உங்களோட ஷோல்டர் விட்டுக்கு ஹேண்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உங்களோட செஸ்ட்டை விட இது கொஞ்சம் பேக்வேர்டில் இருக்கணும். செஸ்ட் அப்பில் இருக்கணும். ஹெட் ஃபார்வர்டாக இருக்கணும் மேலே பார்த்து. ஸோ இதுதான் புஷ்அப்போட ரூலு. இதுதான் இந்த 3 புஷ்அப்பு. இந்த 3 ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 3 மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் பாடி வெயிட் ட்ரைனிங்கு. ஸோ தென் புல்லப்ஸ் வந்துட்டு நான் சொல்லித்தரேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீட்டுக்குள்ளே புல்லப்ஸ் எடுத்து போட முடியலை. இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் ஸ்லாப்லாம் இருக்கும்ல வீட்டில், அதில் எடுத்து போடுங்க. இந்த மாட்ட நான் எப்படி ஃபார்ம் மட்டும் சொல்லிடுறேன். பட் வீட்டில் இருக்க அந்த ஸ்லாப் இதிலலாம் எடுத்து போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாட்ட கை வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வித் எடுக்கணும்னா நிறையா பேர்த்துக்கு இது நிறைய டவுட் இருக்குது. க்ளோஸாக எடுக்கணுமா ஒய்டாக எடுக்கணுமான்னு. நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஷோல்டரோட இது எவ்வளோ அவ்வளோதான். அதை மட்டும் உங்கள் ஷோல்டரோட வித்துக்கு புஷ்அப்புக்கு சொன்னேன் இல்லை ஷோல்டர் வித், அதையே இதுலேயும் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்தளவுக்கு பிடிச்சி எடுத்தால் போதும். அப்போ தான் உங்களோட ஃபுல் பேக் மசிலும் ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இந்த மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஒயிட் கிரிப் பிடிக்காதீங்க. உங்களோட நார்மல் கிரிப்